ஓகே. திருச்சி எல்லா எம்ஜிஆரே ஒரு காலத்துல வந்து திருச்சியை வந்து தலைநகராகணும்னு ஆசைப்பட்டவர். அந்த திருச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை விஜய் கூட்டியிருக்காரு. திமுக சும்மா விடமாட்டாங்களே சார். வரக்கூடிய நாட்கள்ல ஏகப்பட்ட பயணம் இருக்கு. ஏதாவது பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்தா விஜய் வளருவார் தான் போல இருக்கே. செய்ய செய்ய அது விஜயனுடைய வளர்ச்சிக்கு உதவ போகுது. நீங்க விட்டிருந்தா ரோட் ஷோ அனுமதின்னு சொல்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த விமான நிலையத்தில் இருந்து மரக்கடை வந்திருப்பாரு. உள்ள அந்த ரோட் ஷோ என்ற சாலை காட்சி முடிவு பெற்றிருக்கும். இப்பொழுது 4.5 மணி நேரம் அந்த சாலை காட்சி நடந்து விட்டது. நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, ஆனால் நடந்து விட்டது. இப்ப என்ன செய்ய போறீங்க? நீதிமன்றம் கேட்கும். அவர் என்னையா செய்வாரு? மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும்னு நீ முன்கூட்டி ஏன் ஆய்வு செய்யவில்லை? உளவுத்துறை என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க. நீதிமன்றம் நாளை கேட்கும். என்ன அதனால் அதில் ஏதாவது ஆபத்து நடந்ததா, ஏதாவது தப்பு நடந்ததா என்று கேட்பார்கள். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் நிலையில் ஆட்சியாளர்களும் பதில் கேட்கும் இடத்தில் என்ன எதிர்க்கட்சியாக வளர்ந்து வரும் விஜயும் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடை.